வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 190 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ட்ரேடிங் டேஸில் வந்து நல்ல பாசிட்டிவான ரிட்டர்னை தான் கொடுத்துருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து 50% ஃபால் ஆயிருக்கும். யாரும் பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு வந்து போனஸ் டேட் வந்து டிக்ளேர் பண்ணதுனால 1:1 ரேஷியோவில் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் போனஸ் கிடைச்சிரும். இன்னைக்கு ரெக்கார்ட் டேட் கம்ப்ளீட் ஆகுது. டிசம்பர் 10th அன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே யார் இன்னைக்கு விப்ரோ ஷேர்ஸ் வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து போனஸ் ஷேர் வந்து கிரெடிட் ஆயிரும். அதே மாதிரி ஐடிசி ஸ்டாக்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் ஐடிசி ஹோட்டல் வந்து டிமெர்ஜ் ஆக போகுது அப்படின்ற நியூஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதே மாதிரி ஐடிசி ஹோட்டலோட ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் நியூஸ்ல சிகரெட்டோட டாக்ஸஸ் வந்து ஜாஸ்தி பண்றாங்க. அதனால வந்து ஐடிசி ஸ்டாக் வந்து சஃபர் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய மார்க்கெட்ல கொஸ்டின் வந்ததுனால அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 1.5% பக்கமா கரெக்ஷன் ஆயிருக்கு. இது பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுறாரு. எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு டாக்ஸ் ரைஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ல ரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து இது சிங்கிள் டிஜிட்ல ரைஸ் ஆச்சு அப்படின்னா அது பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடாது. ஸோ ஐடிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹோல்ட் பண்றவங்களுக்கு இப்போ 36 அனலைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 33 பேருக்கு பக்கமா வந்து ஹோல்டு ஸ்டேட்டஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் வந்து ஒரு 3% தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷெல் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம லாஸ்ட் வீடியோல கூட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஐடிசி ஹோட்டலுக்கு வந்து நல்ல எக்ஸலண்டான ஒரு டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்டிபிசி கிரீன் வந்து மறுபடியும் ஒரு 10% அப்பர் சர்க்கியூட் வந்து ரீச் ஆயிருக்கு. எப்போ இது ஐபிஓ லிஸ்ட் ஆச்சோ அப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்னை கொடுத்துட்டு இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து என்டிபிசி கிரீன் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து அதானியோட ப்ராப்ளத்துக்கு அப்புறம் ஃபால் ஆன இந்த அதானி போர்ட் வந்து இப்போ நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஃபாலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11% பக்கமாக ரிட்டர்னை கொடுத்துருந்துச்சு. ஒரு 20% கரெக்ட் ஆனதில் இப்போ ஒரு 60% பக்கமாக இந்த ஸ்டாக் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட்ல நிப்டில டாப் கெய்னரா வந்து அதானி போர்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இது ஒரு ஹியூஜான மல்டி பேக்கர் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் கூட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருப்போம். இது வந்து பழைய ஹிஸ்டரி ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலுமே இப்போ லாஸ்ட் 15 இயர்ஸ்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்டான ஒரு ரிட்டர்னை வந்து விப்ரோ ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு. 52% வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸா ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை கொடுக்கல. இந்த கடைசி 6 மந்த்ல தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30% பக்கமா ரிட்டர்னை கொடுத்துருக்கு. நீங்க லாங் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு டீசென்டான ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. விப்ரோ ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றவங்க அப்படியே கண்டினியூவா ஹோல்ட் பண்ணுங்க. விப்ரோ ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றவங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து அந்த போனஸ் ஷேரும் கிடைச்சிரும். விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் 50% இன்னைக்கு ப்ராஃபிட் லாஸ்ல வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஆயிருக்கும். இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து பிலோ 300 கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இமீடியட்டா இதை வந்து நம்ம உடனே பை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இன்னமும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு விப்ரோ ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணலாம். 10th அன்னைக்கு கிரெடிட் ஆகுறப்ப இதோட வால்யூம்ஸ் வந்து இன்னும் ரைஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து மறுபடியும் அக்குமுலேட் பண்ணிக்கலாம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். இப்போ வந்து இதோட ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலோ 30க்கு கீழே இருந்தது. இன்னும் 35% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சிகரெட்டோட லென்த்தை பொறுத்து இதோட டாக்ஸ் டேரிஃப் வந்து ஏறுன்னு இருக்காங்க. அதனால மார்க்கெட்ல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5% பக்கமா வந்து இந்த ஸ்டாக் வந்து அடி வாங்கியிருக்கு. இது லாஸ்ட் ரிசல்ட்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா சிகரெட் பிசினஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனாலதான் இந்த ஸ்டாக் வந்து பெரிய அளவுக்கு ஃபால் ஆகாம இருந்துச்சு. இந்த நியூஸால பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாக் வரப்போற குவார்டர்ல வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற பேஸ்ல வந்து பெருசா இல்ல ஒரு 1.5% வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ பார்த்திருக்கு. ஐடிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு இது கீழே போகுதோ அதை வந்து நம்ம வந்து டெஃபினட்டா வந்து லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த 2 ஸ்டாக்கை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்லே டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஐடிசி ஸ்டாக்ல இருந்து ஐடிசி ஹோட்டல் வந்து கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது. 10 ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு ஐடிசி ஸ்டாக் வந்து ஒரு ஹோட்டல் ஷேர் கிடைக்க போகுது. ஹோட்டல் ஷேரோட growth வந்து இப்ப நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. நிறைய நியூ ஹோட்டல்ஸ் எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்னை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்தியன் ஹோட்டலுக்கு
டைரக்ட் காம்படிட்டராக இருக்கிறது இப்போ ஐடிசி ஹோட்டல் தான் இருக்குது. விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தே இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது. போனஸ் மட்டும் கிடையாது, பைபேக் வந்து எக்ஸலண்ட்டாக அடிக்கடி ஆஃபர் பண்ணுறதுனால நல்ல ஒரு ரிட்டர்னை வந்து ரீட்டைல் பர்சனுக்கு கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் வந்து கண்டினியூஸாக கொடுக்குற ஷேராக தான் இருக்குது. ஜெஃப்ரிஸ் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டலை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் இருக்குது, இது ஃபியூச்சர் க்ரோத் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 1.5% வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. விப்ரோ ஸ்டாக்கை வந்து நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து 2009 ஒரு 50 ரூபாயின்ற ப்ரைஸில் வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு 200 குவான்டிட்டி, அதாவது ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக வந்து போனஸ் இஷ்யூ பண்ணாங்க. அதாவது 2010 வந்து 1:1 ரேஷியோலையும், 2017 1:3 ரேஷியோலையும், அதுக்கப்புறம் 2019 2:3 ரேஷியோலையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து மறுபடியும் வந்து போனஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 19 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 200 ஸ்டாக் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து 888 ஸ்டாக்காக இப்போ வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் மாறி இருக்கும். ஸோ அதோட ஒர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம வந்து இந்த போனஸ் இஷ்யூக்கு முன்னாடி இருந்த ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 584 ரூபாயா இருக்குன்னா December 2 அன்னைக்கு அதோட வேல்யூ வந்து 5,20,000 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட லாஸ்ட்டு 15 இயர்ஸாக ஹோல்ட் பண்ணவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாயை வந்து நமக்கு 5 லட்சமாக மாற்றி கொடுத்த ஒரு எக்ஸலண்ட்டான கம்பெனியாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரிட்டர்னை கொடுக்குற மாதிரி தெரியாது, ஆனால் ஒரு லாங் ரன்னில் ஒரு எக்ஸலண்ட்டான வெல்த்தை வந்து இது கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டரில் வந்து இன்ஃபோசிஸ் இருக்குது, டெக் மஹிந்திரா, எல்டிஐ, மைண்ட்ரி, டிசிஎஸ், HCL இது எல்லா ஸ்டாக்குமே இருந்தாலுமே இந்த ஸ்டாக் எல்லாமே கம்பேர் பண்ணுறப்ப விப்ரோ ஸ்டாக்கோட வந்து வேல்யூஷன் வைஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே மார்க்கெட் லீடராக இருக்க இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் கன்சிடர் பண்ணலான்னு சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் க்ரோத் இருக்கிற HCLையும் கன்சிடர் பண்ணலான்னு சொல்லுவோம். அதே மாதிரி விப்ரோ ஸ்டாக்கையும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நம்ம அக்குமுலேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் பிளேயர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு டீசெண்டான வேல்யூஷனில் வேணும், கம்மியான ரேட் அதாவது பிலோ 300க்குள்ளே வேணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். எப்போ வந்து போனஸ் ஷேர்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதோ அப்போ வால்யூம் ரைஸ் ஆகிறப்போ ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். என்டிபிசி கிரீனை பொறுத்த வரைக்கும் லிஸ்டிங்கே வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண விதமாக இது வந்து இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து இது அப்பர் சர்க்கியூட் ரீச் ஆகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% அப்பர் சர்க்கியூட் ரீச் ஆகி 142 ரூபாய்ன்ற ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து யாரும் அவசரப்பட வேண்டாம். ஸோ மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா இதுக்கு கடன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாவே போதும். ஸோ நியூஸ் பேஸில் இந்த ஸ்டாக் வந்து மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி இதில் அக்குமுலேட் பண்ணுறதுனால ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து பேனிக் ஆக தேவையில்லை, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டான வேல்யூஷனில் கரெக்டான ரேட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த டைமில் ரிசல்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். அதானி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6% பறக்கமாக ரைஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நிஃப்டியில் வந்து டாப் கைனராக இருக்காங்க. இந்த அதானி நியூஸஸ் ப்ராப்ளத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20% பக்கமாக கரெக்ஷன் ஆன ஸ்டாக் வந்து இப்போ ஒரு 11% வந்து ரெக்கவரியை கொடுத்துருச்சு. இருந்தாலுமே இந்த மாதிரி நியூஸ் பேஸில் இருக்கிற கம்பெனிஸ், ஒரு ரிஸ்கான கம்பெனிஸ் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுறத விட மார்க்கெட்டில் ஸ்டேபிளான குவாலிட்டியான ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதானி ஸ்டாக் வந்து இன்னுமே வந்து வேல்யூஷன் வைஸ் வந்து கரெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு யாரும் இமீடியட்டாக போய் பை பண்ண தேவையில்லை. மேபி ஏதாவது வேறு நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா உன்னாலும் இந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்ல ரிஸ்க் எடுக்கிறத விட குவாலிட்டியான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சேஃபா இருக்கிறது பெட்டரான ஐடியாவா இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே லாங் டேர்முக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோவும் ஐடிசியும் வந்து நீங்கள் டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப கன்சிடர் பண்ணுங்க. என்டிபிசி கிரீனை வந்து வெயிட் பண்ணி நம்ம பை பண்ணலாம். அதானி போர்ட் மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு குவாலிட்டியான ஸ்டாக்கை பை பண்ணுறத பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.